வணக்கம் நண்பர்களே. ஸோ இப்போ நாம் என்க்ளைமுடைய 2.0 வெர்ஷன் மார்ச் 7ஆம் தேதி லான்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த 2.0 வெர்ஷனில் என்னென்ன அப்டேட் வந்திருக்குன்ற ஒரு முக்கியமான தகவலை மட்டும் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் ஃபுல் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். ஸோ நிறைய அப்டேட் வந்திருக்கு. அதில் ஒரு சில முக்கியமான அப்டேட் மட்டும் இப்போ நம்ம வியூ பண்ண போகிறோம். ஸ்பெண்டிங் அனாலிட்டிக்ஸில் இந்த வாரம் நான் என்ன செலவு பண்ணியிருக்கேன் அதுக்கான ரெக்கார்டு என்கிட்ட இருக்குது. ப்ளஸ் லாஸ்ட் மந்த்ல நான் என்னென்ன எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கேன், அப்போ அதில் டோட்டலாக 4 பில்ஸில் 841 ரூபாய்க்கு நான் எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கேன். அதில் பெட்ரோல் பில்லு, ஃபுட் அண்ட் பெவரேஜ், இந்த மாதிரி கேட்டகரிஸ் வைஸும் நமக்கு செப்பரேட்டாக எடுத்துக்க ஷோ ஆகுது. ப்ளஸ் இந்த இயரில், ஸோ லாஸ்ட் இயரில் நான் வந்து இது வரைக்கும் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கேன், எவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 31 பில்லுக்கும் ஒரு 66,000 ரூபாய் வரைக்கும் நான் எக்ஸ்பென்ஸ் பண்ண டேட்டா என்கிட்ட இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நாம செலவு பண்ணக்கூடிய டேட்டா வந்து நம்ம கண்ட்ரோலில், நம்மளுடைய ரெக்கார்டாக அது மெயின்டைன் ஆக போகுதுன்றதான் இதில் இருக்கக்கூடிய மெயின் அட்வான்டேஜ். இதில் ரொம்ப எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், டாப் ரெஃபரல் கேஷ்பேக் ஏர்னர்ஸ். இது நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் இது இந்த சர்ப்ரைஸா ஒரு அப்டேட் நடந்திருக்கு. ஸோ நம்ம நிறுவனத்தை பயன்படுத்தி இன்னைக்கு என்க்ளைம் மூலமா கடந்த 3 மாதங்களில் தான் எல்லா பில்லையும் அப்லோட் பண்ற ஆப்ஷன் வந்தது. அதுல டாப் 3 ஏர்னர்ஸ் உடைய லிஸ்ட் இங்க ஷோ ஆயிருக்கு. மிஸ்டர் ஆனந்த்ராஜ் பொன்னுசாமி சார் கிட்டத்தட்ட 9,79,000 ஏர்ன் பண்ணியிருக்காங்க. மிஸ்டர் சுபாஷ் குழந்தைவேல் சார் கிட்டத்தட்ட அரௌண்ட் 9 lakhsக்கு ரீச் பண்ணியிருக்காங்க. மிஸ்டர் செல்வம் சார் வந்து 7,18,000 ரீச் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அவங்க என்னென்ன பேட்ச்ல இருக்காங்கன்றதையும் இங்க நம்ம ஷோ ஆகுது. ஸோ இதுல நல்லா தெளிவா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த டாப் 3 ஏர்னர்ஸ்ல இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்களும் வர முடியும். அதுக்கான வேலையில தான் இப்போ நம்ம தொடர்ந்து நம்ம பண்ண போறோம். ஏன்னா இவங்க ஆரம்பத்தில் நம்பி வந்தாங்க, இந்த சிஸ்டத்தை முழுசா அக்செப்ட் பண்ணி டிராவல் பண்ணாங்க, அதனால இந்த லெவலுக்கு ரீச் ஆயிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நாமளும் இதுல தொடர்ந்து டிராவல் பண்ணும்போது, ஏன்னா இந்த நம்பர் 1 பொசிஷன்றது ஆல்டர்னேட்டிவா சேஞ்ச் ஆகிட்டே இருக்க போது, பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி இதே இடத்துல இந்த நேம் உள்ள வர்றதுக்கும் நமக்கு வாய்ப்புகள் இருக்கு. தொடர்ந்து பயணிப்போம். அடுத்தது பாத்தீங்கன்னா, நான் இது வரைக்கும் இந்த சிஸ்டத்தை பயன்படுத்தி அரௌண்ட் ஒரு 57,000 ரூபாய் இது வரைக்கும் ரீச் பண்ணிருக்கேன். இதுல ரேண்டம் கேஷ்பேக், என்னுடைய கேஷ்பேக் என்ன, என்னோட பார்ட்னர் கேஷ்பேக்ல இருந்து எனக்கு எவ்வளவு வந்தது, என்னோட டீம் மூலமா ரெஃபரல் மூலமா எனக்கு எவ்வளவு பில்ஸ் ஆட் ஆயிருக்குன்ற, எவ்வளவு ஏர்னிங்ஸ் பண்ணிருக்கின்ற டீட்டெயிலும் உள்ள வந்திருக்குன்றது ஒரு அட்வான்டேஜ். இது இல்லாம என்னோட ரெஃபரல் ஷேர் பண்றதுனால அது லிங்க் ஆப்ஷன் எப்படி வந்திருக்கு, பிளஸ் டைரக்டா நம்மளோட ரெஃபரல் கூட காப்பி பண்ணி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். அந்த ஆப்ஷனும் இந்த பேஜ்ல உள்ள வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதை விட மெயினான விஷயம், நான் என்னென்ன ரீசன்டா என்னென்ன எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கு ரேண்டம் ரிவார்டு என்னென்ன விஷயத்துக்கு வந்திருக்குன்ற டீட்டெயிலும் இப்போ நான் வியூ பண்ணிக்க முடியும். ஸோ இன்னைக்கு கூட நான் வந்து ஒரு பெட்ரோல் பில் அப்லோடு பண்ணேன். ஸோ அதுக்கு கிட்டத்தட்ட நேற்று பில்லு, அது இன்னைக்கு தான் அப்டேட் பண்ணேன். 200 ரூபா பில்லுக்கு ஒரு 2.50 ரூபா எனக்கு கேஷ்பேக் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த விஷயத்தையும் நான் எக்ஸாக்டா நான் வியூ பண்ண முடியும். ஸோ இது கீழே பார்த்தீங்கன்னா அப்லோடு பில்ஸ், நீங்க நார்மலா பில் அப்லோட் பண்ற ஆப்ஷனும் உங்களுக்கு தெரியும். அதை நீங்க இந்த பேஜ்ல நமக்கு ஓபன் பண்ணியும் நீங்க வந்து பில் அப்லோட் பண்ணிக்கலாம். இது ஹோம் பேஜ்ல நம்ம பார்த்தாச்சு. இது இல்லாம செகண்ட் பாருங்க, கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த பில்லோட ஆப்ஷன் இருக்கும். இதை நான் இப்போ டச் பண்றேன். இதுல வந்து என்னுடைய இன்கம் மட்டும் இல்ல, என் டீம்ல யார் யார் என்னென்ன மாதிரி எக்ஸ்பென்ஸ் பண்ணிருக்காங்க, என்ன லெவல் எக்ஸ்பென்ஸ் பண்ணிருக்காங்க, அவங்ககிட்ட இருந்து எனக்கு என்ன கமிஷன் ஆடாச்சு, அதுதான் இதுல இருக்கக்கூடிய ஹைலைட்டான விஷயம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து இன்னைக்கு டேட்ல பாருங்க, மங்கள்ல யாரோ ஒரு நண்பர் இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணி அந்த பில்லை அப்லோடு பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய 4வது லெவல் லீடர்ஸ். 4th லெவல்ல ஒரு நண்பர் ஒரு 2,000 ரூபாய்க்கு வரைய பில்லு டிரான்ஸ்போர்ட் அண்ட் லாஜிஸ்டிக் அந்த கேட்டகரியில உள்ள வந்திருக்காங்க. அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய கேஷ்பேக் பாருங்க, ஒரு 2.50 ரூபாய் உள்ள வந்திருக்கு. எனக்கு 4th லெவல்ன்றனால அதுக்கு 15%, அந்த கேஷ்பேக்ல இருந்து எனக்கு 15% ஒரு 38 பைசே எனக்கு உள்ள வந்திருக்கு. ஸோ இதுதான் ரொம்ப டீடைல்டா நமக்கு உள்ள வந்திருக்கிறது ஒரு அட்வான்டேஜ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல ஒருத்தர் அப்டேட் பண்ணிருக்காரு. பாருங்க, கிட்டத்தட்ட என்னோட டைரக்ட்ல என்னோட ஃபர்ஸ்ட் லெவல்ல ஒருத்தர் அப்டேட் பண்ணிருக்காரு. அவருக்கு அவர் அப்லோட் பண்ண பில்லுக்கு ஒரு 2.50 ரூபாய் கிடைச்சிருக்கு. என்னோட டைரக்ட்ல வந்து அவருக்கு கிடைச்ச ரிவார்ட்ல இருந்து 25% எனக்கு ஆட் ஆகும். ஸோ அதோட அமௌண்ட் தான் 62 பைசா எனக்கு ஆட் ஆயிருக்கு. இதுல ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டியது, இங்க நிறைய பேர் வந்து என்னோட டேட்டா மிஸ் ஆயிருமா அப்படின்ற பயம் நிறைய பேருக்கு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இல்ல நான் இந்த இடத்துல நீங்க கிளியரா பாருங்க, இங்க அந்த கடையோட பேர் இங்க மென்ஷன் ஆயிருக்கு, ராஜி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு. இது இல்லாம அந்த பிசினஸ் கான்டாக்ட் நம்பர் தான் இங்க இருக்கு, அந்த பிசினஸ்ல நடந்த வேல்யூ, பில்லோட வேல்யூ. இதுல நல்லா பாருங்க, அவங்க கமெண்ட்ல கொடுத்திருக்காங்க பாருங்க, குட் சர்வீஸ் அண்ட் பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் மை நியரஸ்ட் ஸ்டோர். ஸோ நம்ம நியர்பை இருக்கக்கூடிய கடைகளோட கிட்டத்தட்ட பாருங்க 15 வருஷமா அவங்க அந்த கடை இருக்குன்ற டேட்டாவை இங்க கொடுத்திருக்காங்க.
இங்க நாம ரொம்ப கிளியரா தெரிஞ்சுக்க வேண்டியது, இங்க நம்ம டேட்டா இங்க கலெக்ஷன் ஆகல. ஒவ்வொரு சிறு குறு வியாபாரிகள் நம்ம லோக்கல்ல இருக்கக்கூடிய அந்த கடைகளுடைய டேட்டா தான் உள்ள வருதே தவிர, இங்க நிறைய பேர் தவறா நினைச்சுக்கிறது என்னன்னா நம்ம டேட்டாவா மிஸ்யூஸ் பண்ணிருவாங்களா அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இங்க யாரோட டேட்டாவும் மிஸ்யூஸ் ஆகாது. ஏன்னா இங்க நிறைய நிறுவனங்கள் நிறைய சிஸ்டத்துல நம்ம டேட்டா நமக்கே தெரியாம மிஸ்யூஸ் ஆயிட்டு இருக்கு. ஆனா இங்க எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா நம்ம சிஸ்டத்தின் மூலமா இங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய வியாபாரிகளுடைய நிலையை உயர்த்துறதுக்கான ஒரு சிஸ்டம் தான் நம்மளுடைய என்க்ளைமுடைய மார்க்கெட்டிங் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இங்க இந்த ராஜி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரை யார் பயன்படுத்திட்டு இருக்கோம், அங்க இருக்கக்கூடிய மக்கள் பயன்படுத்திட்டு இருக்கோம். ஆனா அதை பத்தி இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம் பாருங்க. அப்ப கிட்டத்தட்ட 15 வருஷமா அவர் அங்க பில்லு வாங்கிட்டு தான் இருந்திருப்பாரு. அந்த பில்லை இது வரைக்கும் கீழே போட்டிருப்பாரு. இப்போ அவர் இந்த பில்லை என்க்ளைம் மூலமா அப்லோடு பண்றதுனால அவருக்கு ஒரு ₹2.50 கிடைச்சிருக்குன்னா இதுதான் அவருக்கு கிடைக்கக்கூடிய ஜஸ்ட் ரேண்டம் ரிவார்டு. இன்னைக்கு அது ரேண்டம் ரிவார்டா தான் இருக்கும். ஃபியூச்சர்ல இன்னொரு 6 மாசம் கழிச்சோ 1 இயர் கழிச்சோ இந்த நியர்பை அந்த கடையில இருக்கக்கூடிய எத்தனை பேர் பில் அப்லோடு பண்றாங்களா அந்த டேட்டா தான் நம்ம எடுக்க போறோம். அப்ப இதை பேஸ் பண்ணி என்க்ளைம் மூலமா அந்த கடைகள் நீங்க எங்கெங்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி இப்ப இன்னைக்கு ஒவ்வொரு பில்லையும் அப்லோடு பண்றதுடைய நோக்கமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்கள நம்ம ரொம்ப குயிக்கா ஆன்போர்டு பண்ண போறோம். அதுல யாரெல்லாம் விருப்பத்தோட உள்ள வராங்களோ எக்ஸாக்ட் கேஷ்பேக்கா அவங்க பிக்ஸ் பண்ண போறாங்க. இப்போ உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்க இந்த ரேண்டம் ரிவார்டு அப்படின்றது ஃபியூச்சர்ல எக்ஸாக்ட் கேஷ்பேக்கா மாறப்போகுது லீடர்ஸ். என்னுடைய சர்க்கிள்ஸ் இதுதான் ரொம்ப சர்ப்ரைஸான ஒரு விஷயம். ஸோ இந்த ஆப்ஷனை பிடிச்சு இன்னைக்கு நான் டைரக்ட்ல நான் எவ்வளவு பேர் கொடுத்துருக்கேன் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். சர்க்கிள்ஸ் அப்படின்றது 1 2 3 4 5 6 இருக்கும். இது முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப காமனா இருந்தது. இப்போ செப்பரேட்டா ஒவ்வொரு லெவல்லையும் எவ்வளவு மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்ற அப்டேட் வந்திருக்கு. என்னுடைய ஃபர்ஸ்ட் லெவல பாருங்க, கிட்டத்தட்ட 71 மெம்பர்ஸ் நான் இது வரைக்கும் என்னோட டைரக்ட்ல கொடுத்துருக்கேன். என்னோட செகண்ட் சர்க்கிள்ல கிட்டத்தட்ட 405 பேர் உள்ள வந்திருக்காங்க. ஸோ அதுல எவ்வளவு கேஷ்பேக் எனக்கு கிடைச்சது, எவ்வளவு யூசர் ஏர்னிங்ஸ் எவ்வளவு இருக்குன்ற டீட்டெயிலும் இதுல டீட்டெயில்டா நமக்கு வந்திருக்குன்றதா இதுல இருக்க அட்வான்டேஜ் லீடர்ஸ். என்னோட 3வது சர்க்கிள்ல 514 பேரும், 4வது சர்க்கிள்ல 665 பேரும், 5வது சர்க்கிள்ல 635 பேரு, 6வது சர்க்கிள்ல கிட்டத்தட்ட 400 பேர் இருக்காங்க. அப்போ இங்க ஒவ்வொரு நபரும் அவங்கவங்க செலவு பண்ணக்கூடிய பில்ல இங்க அப்லோட் பண்றாங்க. என்னென்ன ஏர்னிங்ஸ் எந்தெந்த லெவல்ல இருந்து வந்திருக்குன்ற அந்த டீடைல்டும் உள்ள வந்திருக்கு. இதுல இந்த சர்க்கிள் சர்ச் ஆப்ஷன் உள்ள வந்திருக்கு. இதுல நீங்க யார் யாரு என்னன்ற டீடைலையும் உள்ள நீங்க பாத்துக்கவும் முடியும். சோ இவ்வளோ டீடைல்டு ஆப்ஷனும் இந்த 2.0 உள்ள ரிசீவ் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதை விட ரொம்ப ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, மேல பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோட நேம் ராஜீவ் ஆர் ஹெட் ஆஃப் அசோசியேட் அப்படின்ற கேடரையும் நான் ரீச் பண்ணியிருக்கின்ற ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோட 6 லெவல்லையும் கிட்டத்தட்ட 2692 நபர்கள் இப்போ வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் உள்ள வந்திருக்காங்க. ஸோ அவ்வளோ பேரும் அவங்கவுங்க தேவைக்கான செலவு பண்ண போறாங்க. அந்த செலவுக்கான பில் அப்லோட் பண்றது மூலமா ஒவ்வொரு நபருக்கும் இங்க சேவிங்ஸ்ன்ற ஆப்ஷன் நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்குறோம். அப்படி சேவிங்ஸ் பண்றதுனால அதை ப்ரொமோட் பண்றதுனால கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தருக்கும் மிகப்பெரிய ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியும் இதுல உருவாக போகுது. அதுல பர்டிகுலரா இதுல ஒரு அசோசியேட் அண்ட் சீனியர் அசோசியேட் அண்ட் ஹெட் ஆஃப் அசோசியேட்னு ஒரு 3 பேட்சஸ் இருக்கு. அதை நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா அதை 1 by 1 நீங்க ஸ்டடி பண்ணிக்கலாம். அதுல ஒய் திஸ் பேட்ச் ஆர் கிவன் போட்டிருக்கும். அதை நீங்க உள்ள டச் பண்ணீங்கன்னா முடியும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு எக்ஸலண்டான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த 2.0ல ரொம்ப. ஏன்னா இதுல ஆல்ரெடி ஜாயின் பண்ணி டிராவல் பண்ணிட்டு இருக்கவங்களே ரொம்ப சர்ப்ரைஸா நிறைய அப்டேட் வந்திருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இதுல இந்த டாப் 3 ஏர்னர்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இங்க உள்ள வந்துருச்சு. ரொம்ப விரைவா என்க்ளைமுடைய பலன் என்ன அப்படின்றத முழுமையா நீங்க கத்துக்கிட்டு நிறைய பேருக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க. நிச்சயம் இந்த டாப் 3 பொசிஷன்ல நம்மளுடைய பேரும் விரைவா வரப்போகுது. அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இன்னமும் நிறைய விஷயங்கள் நம்ம டிராவல் பண்ணிருக்கலாம், நிறைய ஜேர்னி பண்ணிருக்கலாம். ஆனா இங்க நம்ம என்ன பர்பஸுக்காக நம்ம இந்த என்க்ளைமை யூஸ் பண்றோம், ஒரு தமிழ்நாடுடைய அப்ளிகேஷனை பயன்படுத்துறதுனால நமக்கு ஒரு மிகப்பெரிய சேவிங்ஸும், அந்த சேவிங்ஸை நமக்கு தெரிந்த நபர்களுக்கு இதை எஜுகேட் பண்றதுனால நமக்கு ஒரு மிகப்பெரிய ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்க போகுது. ஸோ தொடர்ந்து பயணிப்போம். இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். வெற்றி நிச்சயம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.